மக்களே இன்னைக்கான லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். லைவ்ல முழுக்க சாண்ட்ரோ சம்பவம் தான் நடந்துட்டு இருக்குங்க. சாண்ட்ரோ தாறு மாறா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடாக இருக்கும் லைவ்லையும் பார்த்தவங்களுக்கு தெரியும். சாண்ட்ரோ அவர்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் எதனால சாண்ட்ரோ சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் தான் நமக்கான ஆஸ்கார். ஓகே ப்ரோ, என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் டாஸ்க்கை வந்து நம்ம இவங்க இருக்கிறாங்க இல்லையா, யார் சாண்ட்ரா கிட்ட வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் இனி ஒரு நபரை கூப்பிட்டு சேர்த்துக்கலாம். சாண்ட்ரா யாரை சேர்த்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்க ஹஸ்பண்ட் பிரஜன். ஆமாம், இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நாமினேட் ஒருத்தரை பண்ணலாம். இந்த வாரத்துக்கான டைரக்ட் நாமினேட்டரையும் வாங்குறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வாங்குறாங்க. டாஸ்கில் ஜெயிச்சா, டாஸ்கில் ஒரு வேளை ஜெயிக்கலைன்னா டைரெக்டாக நீங்கள் 2 பேருமே நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிடுறாங்க. டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற ஹோட்டல் டாஸ்கில் யாராவது ஒருத்தரை உள்ளே போய் இவங்க பிளான் பண்ணி வாலண்டரியாக அந்த டாஸ்க் நான் விளையாட மாட்டேன், இவங்க வந்து இப்படி ஓவராக பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு சண்டையை மூட்டி விட்டு, நான் இந்த டாஸ்கில் பங்கேற்க மாட்டேன், நான் டாஸ்க் விட்டு வெளியில் போகிறேன்னு துணியெல்லாம் யூனிஃபார்ம்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை இவங்க ஒரு ஃப்ராங்க் மாதிரி க்ரியேட் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல் டாஸ்கில் நம்ம சாண்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டீமோட ஹெட்டு. அங்கே டீமில் யார் யார் குக் பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா, வியானா, தர்பூசணி. முதல் ஆட்டத்தை சாண்ட்ரோ வியானாவிடம் ஆரம்பிக்கிறார்கள். வியானா வந்து நான் சொல்லித்தர மாதிரி தான் சமைக்கிறான், நான் தான் அவளுக்கு வந்து எப்படி நல்லா சமைக்கணும்னு கூட சொல்லித்தரேன், அதை கற்றுக்கிட்டு அந்த பக்கம் போய் அந்த கெஸ்ட்டு வந்திருக்காங்களே, அந்த கெஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு ஃபுல் கிரெடிட்டும் வியானாவே எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை டார்கெட் வைக்கும்போது, வியானா கழுவுறு மீனில் நழுவுறு மீனாக நழுவுறாங்க. வேறு யாரடா பண்ணுறது, எப்படியாவது ஒரு சம்பவம் பண்ணி இந்த டாஸ்கில் நம்ம ஜெயிக்கணுமேன்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் தர்பூசணி திவாகர். வேறு யாரும் அடிக்க முடியும், தர்பூசணி அடித்த தெரிச்சு பழம் ஜூஸாக புழிஞ்சிருவாருன்னு நினச்சிக்கிட்டு சாண்ட்ரா தர்பூசணி திவாரை வந்து நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறது சரியில்லை, நீங்கள் வந்து நீட்னஸ் இல்லை, அது இது நீங்கள் வந்து ஓவராக பண்ணுறீங்க, கிளம்புறீங்க, அது இதுன்னு அடிக்க திவார் எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்து நான்லாம் கிளம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, ரைட்டு எவ்வளோ அடித்தாலும் இவங்கெல்லாம் தாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு டாஸ்க்கை நம்மளே கம்ப்ளீட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன்ப்பா, நான் இந்த ஹோட்டல் டாஸ்கில் நீ பங்கேற்க மாட்டேன், இந்த யூனிஃபார்ம்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை கொடுங்க, விஜய் பார்வதிங்க வாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜய் பார்வதி கூப்பிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, யூனிஃபார்ம் நான் கழட்டுறேன், இனி நான் டாஸ்கில் பங்கேற்க மாட்டேன், ஏன்னா உள்ளே சமைக்கிற வியானாவாக இருக்கட்டும், தர்பூசணியாக இருக்கட்டும், யாரும் என்னோடய கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை, எல்லாருமே ஓவராக பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. இதனால் வந்து பயங்கர கலவரமாகுது. ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியாதுங்க, உங்கள் ட்ரெஸ் வந்து கெஸ்ட்டோட ரூமில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. கெஸ்ட்டோட ரூமில் மாட்டினாலையும் என்னோடய டவலையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டவல் வந்து நம்ம கெஸ்ட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிற தீபக் என்ன மஞ்சரிக்கிட்ட டவல் சிக்கியிருக்கு. உடனே இவங்க கிளம்பிடுறாங்க. என்ன டவலை என்ன கத்திட்டு இருக்கிறீங்க, என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக்கெல்லாம் கேட்டு வரும்போது, இல்லைனா விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அந்த நம்ம சாண்ட்ரோட டவல் வந்து உங்கள் கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அப்போ என்ன, இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சாண்ட்ரோட டவலா, என்ன அடுத்தவங்க யூஸ் பண்ண டவல் எப்படி நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீபக் நான் ஹைப்பாய் கிளம்பும்போது ஹவுஸ்மேட் எல்லோரும் சேர்ந்து, இல்லைங்க அது யூஸ் பண்ணாத டவலுங்க, அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை சாண்ட்ரா வந்து அதை நான் யூஸ் பண்ண டவலு, ஆல்ரெடி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த டவல் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், இவங்க வாஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது தீபக் நல்லா ஹைப்பாகி சண்டை போயிட்டு லைவில் அப்படி நீங்கள் கொடுக்கலாம், ஒரு கெஸ்ட்டுக்கு இப்படி தான் கொடுப்பீங்களா, ஓச்சாங்க ஒரு பக்கம் அது புது டவல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். யூனிஃபார்ம்லாம் கழட்டி ஓரமாக போட்டு இருந்துட்டு தன்னோட ரெகுலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாண்ட்ரா வந்து வேற மாதிரி லைவில் அடித்து நவுத்துறாங்க. இந்த சீக்ரெட் டாஸ்கில் நம்ம சாண்ட்ரா ஸ்கோர் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸஸ் பிரச்சனும் சாண்ட்ராவும் தட்டி செல்வாங்களா, இல்லை ஹவுஸ்மேட்டுக்கிட்ட போராடி தோற்று போய் நாமினேட் ஆகி நிற்பாங்களாங்கிறத மறக்காமல் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். வீடியோ இப்படியா பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் நம்மளுக்கான ஆஸ்கார். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட் நம்மளோட சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை மக்களே.